இங்க ஹீரோ லவ் பண்ற பொண்ணுக்கு நெக்ஸ்ட் டே பர்த்டே வரப்போகுது. அதனால என்ன கிஃப்ட் வேணும்னு கேக்குறான். ஆனா இந்த பொண்ணு உனக்கு தைரியம் இருந்தா உன்னோட லவ் வீட்ல சொல்லு, அதுவே எனக்கு போதும்னு சொல்றா. அதனால இவன் லவ் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா அக்காக்கு மாப்பிளை பார்த்துருக்கோம், மாப்பிளையோட தங்கச்சி ரொம்ப நல்லா இருப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நம்ம ஓகே பண்ணிடலாம்னு சொல்றாங்க. சோ இதுதான் கரெக்டான டைம், நம்ம மேரேஜை பத்தி வீட்ல பேசிட்டு இருக்காங்க, நம்ம போய் லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிடுறான். பட் அவங்க அம்மா நீ எல்லாம் எங்கடா லவ் பண்ண போற, என்கிட்ட பொய் சொல்லாதான்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாச்சி விட்டுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஹீரோட ஃப்ரெண்டு வெளியூர் போக போறேன்னு அவனோட காரை ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு போறான். சோ ஹீரோ அந்த காரை எடுத்துட்டு இந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு ஊரை சுத்துறதுக்காக கிளம்பிடுறான். அண்ட் நைட்டு ஃபுல்லா சுத்துறாங்க. அந்த பொண்ணு கிட்ட எப்படியாச்சும் கிஸ் வாங்கினு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போறான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கும்போது ஒருத்தன் பைக்கை கொண்டு வந்து லைட் அடிக்க ஆரம்பிச்சான். அதை பார்த்ததுமே இவன் கோவப்பட்டு அவனை போய் முறைக்க ஆரம்பிச்சான். கேட்டதுக்கு அவன் போலீஸ்னு சொல்லிடுறான். ஹீரோவும் பயந்துகிட்டு சாரி சொல்லிடுறான். இருந்தாலுமே நீங்க இப்ப உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்கிட்ட சொல்லணும்னு சொல்றான். ஆனா ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப கான்ஸ்டபிள் வந்து கையில காசு வச்சிருந்தா கொடுத்துரு, அவர் விட்டுருவாருன்னு சொல்றாங்க. செக் பண்ணி பார்த்தா 5000 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவர் பத்தாது, ஏடிஎம்ல இருந்து எடுத்து தர சொல்றாரு. தென் இவனை ஏடிஎம் போறதுக்காக கார் எடுக்கிறான். பார்த்தா அந்த போலீஸ் அந்த பொண்ணோட பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. இவனும் திரும்பி பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் ஒரு ஏடிஎம்ல வரான். ஆனா அந்த ஏடிஎம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா இன்னொரு ஏடிஎம்ல போய் காசு எடுக்கலாம் போறான். அப்ப இந்த போலீஸ் எனக்கு பசி எடுக்குது, நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பாடு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இந்த பொண்ணை கார்லயே வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிடுறான். போகும்போது டோரை திறந்து வச்சுட்டு தான் போயிருப்பான். ஆனா கொஞ்சம் தூரத்திலேயே அந்த டோர் மூடிக்குது. இவனும் போய் கிட்ட பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. ஹீரோவை என்னாச்சுன்னு கேட்கறான். ஆனா இந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கா. அப்ப இவன் கையில இருக்க காசெல்லாம் வாங்கிட்டு உன்னோட மொபைல் நம்பர் தான், நான் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் வாங்கிட்டு இவனை விட்டுறான். பட் இவன் இந்த பொண்ணை டிராப் பண்ணும்போது அவன் எங்கன்னா கை வச்சானு கேட்கறாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு இவ்வளவு பிரச்சனை இல்லை, அதுதான் உனக்கு முக்கியமானு கேட்கறான். பட் இவன் நான் ஒரு ஆம்பளை தான், அவன் எப்படி நடந்திருப்பான்னு தெரியும், அதனால தான் உண்மையை சொல்ல சொல்லி கேட்கறா. நீ ஆம்பளைன்றதை நான் நைட்டே பார்த்தேன், தயவு செய்து இங்க விட்டுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உள்ள போயிடறா.